ஹலோ சாம்பியன்ஸ், வெல்கம் டு ஹெச்வி தான். நாம இன்னைக்கு இந்த வீடியோல எஸ்எஸ்சி ஜிடியில் கேட்குற சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்ப்பா. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்க நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ்க்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும்ப்பா. எல்லாத்துக்குமே தனித்தனியாக பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் நம்ம சேனலில். ஸோ பேங்க்கு, எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிளேலிஸ்ட் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்கப்பா. ஓகே, எல்லா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களோட சப்போர்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கப்பா. ஓகே, நெக்ஸ்ட் நம்மளோட அடுத்த பேட்ச் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம்ப்பா. இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். பேங்க்கு, எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், டிஎன்பிஎஸ்சி 4 எக்ஸாமுமே அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதே மாதிரி அகர்வால் சொல்யூஷன்ஸ் லைவ் கிளாஸும் நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்ப்பா. அது 6 to 7 ஈவினிங். ஸோ அதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இதே நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, நம்மளோட ஃபவுண்டேஷன் கோர்ஸில் மேத்ஸில் உங்களுக்கு பேசிக்லேருந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துருவேன்ப்பா. எனக்கு மேத்ஸே தெரியாது மேம், மேத்ஸ்னால நான் இதில் ஸ்கோர் பண்ணதே இல்லைங்கிறவங்களுக்கு கூட ஈஸியாக புரிகிற மாதிரி தான் நான் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி சொல்லி தருவேன். ஸோ மேத்ஸ் பற்றி இனிமேல் உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நானே ப்ரொவைட் பண்ணிடுவேன். 6 month கோர்ஸ் இருக்கும். அதே மாதிரி 1 yearக்கு ரெக்கார்டட் வீடியோவும் ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கப்பா. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். எப்போவுமே சிம்பிளிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் போர்ட் மாஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். போர்ட் மாஸ் படி போங்க. ஃபஸ்ட்டு பிராக்கெட், அதுக்கப்புறம் ஆர்டர் அப்படின்னா ஸ்கொயர்ஸு, கியூப்ஸு இந்த மாதிரி பவர்ஸில் இருக்கிறதெல்லாம் வரும். நெக்ஸ்ட்டு டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், லாஸ்ட்டு தான் சப்ராக்ஷன். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு ப்ராக்கெட், இது செகண்ட் ப்ராக்கெட். ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிறத சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 6லேருந்து 5 மைனஸ் பண்ணிங்கன்னா 1ன்னு வரும். இப்போது எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருக்குதா? இந்த ப்ராக்கெட் முடிஞ்சிருச்சு. இப்போது இங்கேருந்து இங்கே இருக்கிற டேர்மை ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணும். அதுக்கு உள்ள டேர்ம் மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன். 20 மைனஸ் 10 இன்ட்டு இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது 1ன்னு வரும், இன்ட்டு 2. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போது இது ப்ராக்கெட்டில் இருக்குது, ஆனால் இது மல்டிப்ளிகேஷன். 3 into 4நாலும் ரெண்டுமே ஒன்று தான். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் இருக்குது, மல்டிப்ளிகேஷனுக்கு அப்புறம் தான் சப்ராக்ஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதை ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இதை சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு இதோட மைனஸ் பண்ணணும். 10 into 2 20. 20 minus 20 0ன்னு வருமா? ஸோ இங்கே இருக்கிற டேர்ம் ஃபுல்லாகவே 0 ஆயிரும். இந்த டேர்ம் எதுவுமே வராது, இங்கே 0. ஓகே, இப்போ ரிமைனிங் இருக்கிற ப்ராக்கெட் இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கிறத சிம்பிளிஃபை பை 47 இருக்குதா? இங்கே ஸ்டார்ட் ஆகிற ஸ்கொயர் ப்ராக்கெட் இங்கே தான் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ 10லேருந்து 47 வரைக்கும் இருக்கிறத இப்போ சிம்பிளிஃபை பண்ணணும். 10 + 6 இன்ட்டு இந்த ப்ராக்கெட் இப்போ தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம், ஆன்சர் 0ன்னு வந்தது, பை 47ன்னு இருக்குதா? ஓகே, எனி நம்பர் 0 கூட மல்டிபிள் பண்ணும்போது ஆன்சர் 0 தான் வரும். 6 into 0 இப்போ ஆன்சர் 0ன்னு வரும். அதே மாதிரி எனி நம்பர் 0ல் டிவைட் பண்ணும்போது ஆன்சர் 0 தான் வரும். 0/8நாலும் 0 தான், 0/1000நாலும் 0 தான், 0/xனாலும் ஆன்சர் 0 தான். ஸோ எந்த நம்பரை 0ல் டிவைட் பண்ணிங்கனாலும் ஆன்சர் 0 தான் வரும். ஸோ இங்கே 0/47னும் ஆன்சர் 0ன்னு தான் வரும். ஃபஸ்ட்டு டிவிஷன் இருக்குது, அதுக்கப்புறம் தான் அடிஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணணும், டிவைட் பண்ணி தான் இந்த 10 கூட ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ 10 + 0/47 0. இப்போ 10 + 0 ஆன்சர் 10ன்னு வருமா? இப்போது ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணும்போது ஆன்சர் 10ன்னு வருது. ஹோல் டேர்மே சிம்பிளிஃபை பண்ணியாச்சு, ஆன்சர் 10ன்னு வந்திருக்குது. இப்போ ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் என்னென்ன இருக்குது? 40 minus 3, இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் கேன்சல் பண்ணும்போது ஆன்சர் 10ன்னு வந்தது. ஓகே,
ஸோ ஆன்சர் 3 into 10 30. 40லேருந்து 30 மைனஸ் பண்ணிங்கன்னா 10 இஸ் சார் ஆன்சர்ப்பா. ஆப்ஷன் டி 10. ஓகே, இது மைண்ட்லேயே பண்ணலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரியாதுங்கிறதுக்காக தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணி காமிச்சேன். நெக்ஸ்ட் கொஸ்டினை நான் மைண்ட்லேயே எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஓகே, இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது எனி நம்பரை 0ல் டிவைட் பண்ணும்போது ஆன்சர் 0ன்னு வரும், 0ல் மல்டிபிள் பண்ணும்போது ஆன்சர் 0ன்னு வரும். அந்த கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா இது ஈஸிப்பா. 0 plus a, 0 plus a, a plus 0 அதுவும் a தான். a minus 0 a, 0 minus aனா மைனஸ் ஏன்னு போடணும். எந்த ஒரு நம்பராக இருந்தாலும் 0 விட பெருசாக தான் இருக்கும். ஸோ இங்கே மைனஸ் ஏன்னு வரும். அதே மாதிரி 0 into ஏனாலும் a into 0நாலும் ரெண்டுமே ஒன்று தான். 3 into 4நாலும் 4 into 3நாலும் எல்லாம் ஒன்று தான். ஸோ ஆன்சர் 0 தான் வரும். 0ல் எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணாலும் ஆன்சர் 0 தான். அதே மாதிரி 0 by ஏனா ஆன்சர் 0. ஆனால் a by 0ன்னு போட்டிங்கன்னா ஆன்சர் 0 கிடையாது. இதுக்கு தனி ரூலே இருக்குது, அதுக்கு தனி தியரியே இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. 0 by எனி நம்பர் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஆன்சர் 0ன்னு எடுத்துக்கணும். இப்போது a by 0ன்னு இருந்ததுன்னா இதை 0ன்னு எடுத்தீங்கன்னா ஆன்சர் தப்பு. ஓகே, இப்போது இந்த மைண்ட்லேயே பண்ணலாமா? a by 0 வேற, 0 by a வேற. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை கேன்சல் பண்ணுங்கள். 7 minus 5 2. இப்போது இது ஃபுல்லாக மல்டிப்ளிகேஷனில் இருக்குதா? இது சப்ராக்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷனுக்கு அப்புறம் தான் சப்ராக்ஷன். 5 into 2 10, 10 into 2 20. இப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்கள். 20 minus 20 0ன்னு வருமா? இப்போ ரிமைனிங் இருக்குது, இதை விட்டுருங்க. 3 into 0 by 29ன்னு இருக்குது. எனி நம்பர் இன்ட்டு 0 ஆன்சர் 0. ஸோ 3ல் மல்டிபிள் பண்ணும்போது 0 தான் வரும். இப்போது 0 by 29ன்னு இருக்குது. 0 by anything ஆன்சர் 0 தான். ஸோ இதுக்கும் ஆன்சர் 0ன்னு தான் வரும். இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? இந்த டேர்ம்ஸ் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போது 0 மட்டும்தான் இருக்குது. ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ரிமைனிங் 4 இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குதா? ஸோ 4 + 0 ஆன்சர் 4ன்னு வரும். முன்னாடி ஒரு 4 இருக்குது, இது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்கிற எல்லா டேர்ம் ரிமைனிங் எந்த டேர்மும் இல்லை, 4 மட்டும்தான் இருக்குது. ஓ 4 into 4 16ன்னு எடுத்துக்கலாமா? 69ல் இருந்து 16 மைனஸ் பண்ணிங்கன்னா 53 இஸ் ஆன்சர்ப்பா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். 7ல் இருந்து 4 மைனஸ் பண்ணிங்கன்னா 3. 3 into 2 6. 6 into 3 18. இதே 18 தானே இங்கேயும் இருக்குது. 18 minus 18 0. 2 into 0 0 தான். 0 by 50 0 தான். இப்போது இந்த டேர்ம்ஸ் ஃபுல்லாகவே 0 ஆயிடுச்சு. அப்போ ரிமைனிங் இருக்கிறது 10 மட்டும்தான் இருக்குது. 66 minus 2 into 10 20. 66லேருந்து 20 மைனஸ் பண்ணிங்கன்னா 46. ஆப்ஷன் ஏ இஸ் ஆன்சர்ப்பா. நெக்ஸ்ட் ஒன். 6 minus 5 1. 1 எந்த நம்பரில் மல்டிபிள் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும். ஸோ 8 into 1 8 தான். 8 into 1 8, 8 into 2 16. 16 minus 16 0. anything into 0 0. anything 0 by anything 0 தான். ரிமைனிங் இங்கே 10 மட்டும் இருக்குது. இந்த டேர்ம் எல்லாமே சிம்பிளிஃபை ஆயிடுச்சு, ஆன்சர் 0ன்னு இருக்குது. 10 + 0னால ஆன்சர் 10 தான் வரப்போகுது. ஓகே, 10 into 2 20. 79ல் இருந்து 20 மைனஸ் பண்ணிங்கன்னா 59. ஆப்ஷன் பி இஸ் ஆன்சர்ப்பா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். 6 minus 5 1. 4 into 3 12. 12 into 1 12 தான் வரப்போகுது. 12 minus 12 0.
0 into anything 0, 0 by anything 0. ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லாகவே 0 ஆயிரும். இங்கே ரிமைனிங் 4 இருக்குது, 4 + 0, 4 + 0நாலும் ஆன்சர் 4ன்னு தான் வரும். ஸோ இதை ஃபுல்லாக கேன்சல் பண்ணிவிட்டு 4ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, 68 minus 6 into 4ன்னு இருக்குது. போர்ட் மாஸ் படி ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன், அடுத்து தான் சப்ராக்ஷன். ஸோ ரெண்டையும் ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணும், அதுக்கப்புறம் தான் மைனஸ் பண்ணணும். 68லேருந்து 24 மைனஸ் பண்ணிங்கன்னா 44. ஆப்ஷன் டி இஸ் ஆன்சர்ப்பா. ஓகே, போர்ட் மாஸ் தெரிஞ்சதுன்னா இது ஈஸிப்பா. நெக்ஸ்ட் ஒன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிச்சி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் நிறைய பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. நம்மளோட ஃபவுண்டேஷன் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கப்பா. உங்கள் மேத்ஸில் பேசிக்லேருந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ நாளையிலேருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். பேங்க்கு, எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், டிஎன்பிஎஸ்சி 4 எக்ஸாமே கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுதுப்பா. மேத்ஸில் உங்களுக்கு பேசிக்லேருந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துருவேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். எல்லா வீடியோக்கும் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் லிங்க்கை நிறைய ஷேர் பண்ணி விடுங்கப்பா. அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் புதுசாக ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலுக்குன்னு. அதில் ஃபுல்லாகவே இனிமேல் டெய்லி உங்களுக்கு ஒரு ட்ரிக் வந்துடும்ப்பா. ஸோ அதுலேயும் ஜாயின் பண்ணாமல் சரி, அதுலேயும் இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெற்றிவேதா ஆப்டிடியூட் அட்லஸ் அப்படிங்கிற நேமில் பேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கேன்ப்பா. ஓகே, தேங்க்யூ.